உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பெயர்ச்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பெயர்ச்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி அன்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களாக அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குதோ, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல், இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க.
அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு அற்புதமான கால நேரம். இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரையில் நான் சொன்ன இன்ட்ரோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சனி பகவான் 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னேன். சனி பார்க்கும் பார்வைக்கு ரொம்ப 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 பலம் அதிகம். ஆமாம், இருக்கும் சனி இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு பலம் ரொம்ப எக்கச்சக்கமாக அதிகம். இதில் 2 விஷயம் ரிஷபராசி என்பர்களே. இந்த சனி பகவான் வலுப்பெறாமல் உங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது. அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நிற்கிறீங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னா, அந்த அரசாங்க பதவி வேணும்னா சனி பகவான் பார்வையோ அல்லது சனி பகவான் பலம் பெற்று இருக்க வேண்டும். அல்லது ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறீங்க, நல்லா பாருங்கள், உங்கள் பையன் படித்து முடிச்சிருப்பான். சில பசங்க படிக்கும்போதே வேலை கிடச்சிரும், கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுத்துருவாங்க. சில பசங்க படித்து முடிச்சுட்டு 6 மாதம் 6 வருஷம் கழித்து போய் வேலைக்கு போவாங்க. ஏன்னா அந்த சனியுடைய பார்வைப்படாமல் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், சார் வீட்டில் ஒரு கடைக்கு போகிற விஷயமா கூட இருக்கலாம். போகவே மாட்டான் பையன். அப்புறம் சனியுடைய பார்வைப்பட்டவுடனே தானாக போய் வேலை செய்வான். அப்போ ரிஷபராசி என்பர்களே, இந்த வருடம் முழுவதும் 2028 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரையிலும் சனி பகவான் 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது உடனே அடுத்தடுத்து அப்படி செயின் லிங்க் மாதிரி அந்த 7.5 சனி தொடங்க போகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம், இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ரிஷபராசிக்கு சனி பகவானால் யோகமான காலமாக அமையப்போகுது. இதனால் வரல சனி பகவான் உங்களை பார்க்கலை, அதனால் நிறைய இடர்பாடுகள், நிறைய கஷ்ட நஷ்டங்கள், நிறைய கால தாமதங்கள், எல்லா விஷயத்துலேயும் ஒரு கைகூடி வர சமயத்தில் திடீர்னு போய் அது நின்று போய்டுறது. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, கைகூடி வந்துடும், ஜெயிக்கிற மாதிரி வந்துடும். 99% ஜெயிச்சிருங்க. 1% வந்து நின்று போய்டும். 4 நாள் தூங்கவே மாட்டீங்க, 1 வாரம் தூங்கவே மாட்டீங்க. மனசு அடிச்சுக்கும், என்னடா இது இப்படி ஆயிடுச்சே நமக்குன்னு. இந்த மாதிரி கால தாமதங்கள், தடைகள் இனி ஏற்படாது. அப்போ ரிஷபராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக கமிட்மெண்ட்ஸ், நீங்கள் யாருக்காவது பணங்காசு தர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை வந்து மெயினாக கமிட்மெண்ட்டில் போய் உட்காந்துக்கிறது. அந்த மாதிரியான ஒரு டைட் பொசிஷனில் இருக்கிறீங்க, அல்லது ஸ்கூல், நான் தான் சொல்கிறேன், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அந்த மருத்துவத்துறைக்கு உபகரணங்கள் தயாரிப்பது, அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது துறை சார்ந்த கம்பெனிகளாக இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், எனதருமை விவசாய பெருமக்களாக இருக்கலாம். அதே போல் தான் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, புரியுதுங்களா, கட்டுமான பிஸ்னஸ் அங்கே பில்டர்ஸாக இருக்கலாம். அதே போல் ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்கள். அப்போ எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஹெல்த்து, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய அதிகமான அக்கறை தேவை. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் விலகும்.
அதுக்கெல்லாம் சின்ன எளிமையான பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விழும். அதுக்கு தான் இது நம்ம இந்த சனி பெயர்ச்சிக்கு ஒரு பரிகார ஹோமம் நம்ம செய்கிறோம். முடிஞ்சால் அந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான் அதற்கான அந்த பணத்தை, கட்டணத்தை செலுத்தி நீங்கள் ஹோமத்தில் ஜாயின் பண்ணலாம். அப்போ பரிகாரங்கள் கை கொடுக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வது, குலதெய்வ வழிபாடுகள் செய்வது, மெயினாக சிவபெருமான் வழிபாடு செய்வது, ஞாயிற்றுக்கிழமையில் அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய நாகங்கள், அது விநாயகர் பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, இது எல்லாமே ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதே சமயத்தில் பணவரவு, தனவரவு அதிகரிக்கும், பண கஷ்டங்கள் தீரும். ரிஷபராசி என்பர்களே, பண கஷ்டங்கள் தீரும். எப்படி தீரும்? நிச்சயமாக குரு சனி தொடர்பு இருக்குமே. ஆனால் இந்த குரு சனி தொடர்பு ஒரு மிகப்பெரிய பணவரவு, தனவரவை கொடுக்கும். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். குறிப்பாக ஏமாற்றங்கள், பிஸ்னஸ் ஏமாற்றங்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஏமாற்றங்களாக இருக்கலாம், லைஃப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், கணவன் மனைவியாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ரொம்ப எனக்கு வலிக்குது சாமி, நான் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு நல்லா இது தாங்கிக்க முடியல, அது மாதிரிலாம் ஏமாற்றங்கள், ஒரு பஞ்சாயத்து இருக்குது, ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. ஸோ இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கூட விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றங்கள் விலகும். எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எங்கே போனாலும் நமக்கு ஒரு எதிரி வந்துடுறான் சாமி, எல்லாம் நான் ஊரையே ஜெயிச்சுட்டு வந்த அந்த ஒரு எதிரி என்னை ஆட்டி படைக்கிறான், என்னால் முடியல. ஸோ அந்த மாதிரி எதிர்ப்புகள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட கண்ட்ரோலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். எதிரிகள்லாம் கவலையே படாதீங்க, வாராகி இருக்கிறாங்க, சிவபெருமான் இருக்கிறார். அப்போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு குறையும். அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கையில் நிம்மதி அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை, உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். மெயினாக ரிஷபராசிக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ், நிறைய பதவி மாற்றங்கள், பதவி உயர்வுகள், இதெல்லாம் ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்க போகுது. ஸோ ஒரு நல்ல இன்பகரமான எதிர்காலமான உங்களுக்கு அமையப்போகுது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சமயம் எல்லாமே நீங்கள் நல்லதாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். இந்த சனி பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமணம் யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம், பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்துகிறோம். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே. ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து
அதற்குரிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.